பார்த்தீங்கன்னா பெடல் வந்து இப்படி தான் இருக்கணும். எப்போ நீங்கள் வீலி தூக்கணும்னா இப்படி தான் இருக்கும். அப்படி தூக்கும் போது தான் இப்படி ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும். அண்டு தூக்கும்போது ஈஸியாக அப்படி தூக்கிடலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வெனம் மீனிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஈஸியாக வீலிங் அடிக்கிறதா பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் சைக்கிளும் இப்போ கியர் சைக்கிள் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ கியர் சைக்கிள்லேருந்து செயின் லூஸாக இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வாங்க நான் கியர் சைக்கிளில் இப்போ மற்ற வீடியோ போடுறேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம நார்மல் சைக்கிளில் போடலாம். வந்து பாருங்கள், நான் கியர் சைக்கிளில் ரெண்டும் ஒன்றா கியரில் போட்டுவிடுங்க. வந்து பார்த்துடுங்க, ஒன்றா கியரில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பழகிறனால ஒன்றா கியரில் வச்சு பழகினா ஈஸியாக இருக்கும். பார்த்துங்க, ரெண்டும் ஒன்றா கியர் தான். சரி வாங்க ஒரு அவுட்புட் வீடியோ எடுத்து பார்க்கலாம். கட் பண்ணல வாங்க வீடியோ அடிச்சு காட்டுறேன். காய்ஸ் வீடியோ அடிக்கிற வெறும் நம்ம 5 ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு சொல்கிறேன், கிட்ட வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒன்றா கியரில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும். செயின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, பெடல் வந்து இப்படி தான் இருக்கணும். எப்போ நீங்கள் வீலி தூக்கணும்னா இப்படி தான் இருக்கும். அப்படி தூக்கும் போது தான் இப்படி ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும். வேறு மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடியை முன்னாடி கவர் பண்ணணும். ஃபுல் பாடியை முன்னாடி கவர் பண்ணிட்டு தூக்கும்போது ஈஸியாக அப்படி தூக்கிடலாம். 4வது ஸ்டெப் வந்து, இப்போ ஒரு 70 டிகிரிக்கு மேலே உங்கள் சைக்கிள் போகிறோன்னு தெரிஞ்சிட்டுலாம் நீங்கள் கரெக்டாக பிரேக் பிடிச்சி இறங்கிடலாம். இல்லாட்டி பிரேக் பிடிச்சிருங்க. 70 டிகிரிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இதான் நம்மளுக்கு 70 டிகிரி. இதுக்கு மேலே சைக்கிள் இப்படி போயிட்டுனா நம்ம கீழே உள்ள போகிறோன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோத்துக்கு மேலே நீங்கள் சைக்கிளில் ட்ராவல் பண்ண முடியாது. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நீங்கள் கீழே வந்துடுங்க, கண்டிப்பாக கீழே வந்துடுவீங்க. காய்ஸ் இப்போ வாங்க எப்படி வீலி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். என் காலையும் என் கையை மட்டும் கரெக்டாக பாருங்கள். என் ஃபுல் பாடி எப்படி போகுதுன்னு காலை பாருங்கள். கரெக்டாக இப்படி வந்துட்டு காய்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எப்படி அடிக்கணும்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, கியர் சைக்கிள் வச்சுருந்தா ஒன்றா கியரில் போட்டு விடுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, பெடல் எப்படி இருக்கணும். பெடல் எப்படி இருந்தால் தான் இப்போ இதை ஈஸியாக தூக்க முடியும். அது தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடி முன்னாடி போகணும். 4th ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே விழாமல் போகணும்னா ஒரு 70 டிகிரிக்கு மேலே போனால் நீங்கள் கீழே கண்டிப்பாக விழுந்துருவீங்க. அதனால் 70 டிகிரியில் மெயின்டைன் பண்ணணும். 5th ஸ்டெப்பு கரெக்டாக தூக்கிட்டு அழுத்த பழகிடுங்க. எப்படின்னா ஒரு ஒன் மந்த்தில் அழகாக தூக்கிட்டு அழுத்த பழகிடலாம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அடித்து பார்க்கலாம். சரி காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம நார்மல் சைக்கிளில் எப்படி வீடியோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஸ்டாப்பி பார்க்கலாம், நிறையா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.